ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு இந்தியா வந்தாச்சு. அயர்லாந்துலேருந்து 10 நாள் ஆகுது. இனிமேல் மடிப்பாக்கம் கிச்சன்லேருந்து தான் சமையல் வீடியோலாம். நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பும் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. அங்கே ஒரே குளிர், இங்கே ஒரே வெயில். அதனால மாற்றி மாற்றி கிளைமேட் இருக்கிறதுனால ஒன்றும் செய்யவும் பிடிக்கல இந்த வெயிலில். அதனால் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் சரி இப்படியே உக்காண்டிருக்கக்கூடாதுங்கிறதுனால இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறேன். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இதை போல் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா வயர் ஃபுல்லாகி குழந்தைய போய் டியூஷன் மிஷன் போகணும் அப்படின்னாக்க நல்லா நிம்மதியாக பாடத்தை கவனிக்க முடியும். வாங்க இந்த ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும் இது. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி உப்பும் எண்ணெயும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம டிஃபன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே இந்த மாவை பிசைஞ்சு வச்சாதான் நல்லா ஊறி கிடைக்கும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு இலக்கமாக பிசைஞ்சுட்டாதான் இது உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கையால் தான் அதை ப்ரெஸ் பண்ணி பெருசாக்க போகிறோம். குழவியால் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா 4 பக்கமும் படுற மாதிரி காயாமல் தடவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கேரட்டை துருவி வச்சுக்கலாம். அதுபோல் ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் துருவிட்டு தோலை சீவிட்டு துருவி வச்சுக்கணும். 1 இன்ச்சு இஞ்சியே பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். குழந்தைகள் சாப்பிட்றதுனால வாயில் கடிபடுங்கிறதுனால நான் போடலை. கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் காரப்பொடி. உங்களுக்கு வேணால் காரம் வேணால் நிறைய போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தான் இருக்குங்கிறதுனால நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். இந்த இஞ்சியையும் போட்டுடலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். ரொம்ப காரமே இல்லாமல் இருந்ததுனால 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேண்டான்னு நினைக்கிறவா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். கேரட்டு உருளைக்கிழங்குலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. இப்படியும் நம்ம பரோட்டா வேக விடும்போது அதுவும் வெந்துடும். திருப்பி திருப்பி போட்டு தான் வேக விடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தியை நுணுக்கிட்டு போட்டுக்கலாம். கசூரி மேத்தி போடுறது நல்ல வாசனையாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கான்னு வண்டி பார்த்துட்டு வேணா உப்பு கலந்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்குது. இதுலேருந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இருக்கும். சப்பாத்தி விடுற கல்லில் கொஞ்சம் மாவு நல்லா தாராளமாக தூவிட்டு இட்டோன்னா தான் ஒட்டாத வரும். ஏன்னா கொஞ்சம் நம்ம லூஸாக பிசைஞ்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் மாவு தூவிட்டு இட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இட வேண்டாம். ஒரு பூரி சைஸுக்கு இட்டால் போகிறோம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு மூடி தட்டுறதே வெளியில் வராமல் இருக்கும். இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் தாராளமாக வச்சுக்கலாம்.
வச்சுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை அப்படியே 4 பக்கமும் மூட்டையாட்டம் கட்டிட்டு அதை அப்படியே அந்த மேல் மாவை கொஞ்சம் அதிலே சமமாக பரத்தி விட்டுருவாங்க. ஒரே இடத்துல முட்டை வைக்காமல் கொஞ்சம் 4 பக்கமும் பரத்தி விட்டுட்டோம்னாக்க நடுவில் திக்காக இல்லாமல் 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கையில் எண்ணெயை தடவிண்டு விரலாலேயே கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். முதல்ல சென்டரில் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பண்ணுறது ஈவனாக வந்துடும். இந்த சைஸுக்கு தட்டினா போகிறோம், ரொம்ப பெருசாக தட்ட வேண்டாம். ஒரு 2 ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு கையோடு போட்டு எடுத்துருங்க. இல்லை ரொம்ப நேரம் வச்சோன்னாக்கா அந்த ஸ்டஃபிங்கில் உள்ள ஈரம் பராத்தாவில் ஊறிண்டு அது எடுக்கிறதுக்கு வராமல் போயிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டின்னுடும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் போட்டுட்டு கல் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை திருப்பி போட்டு எடுக்கணும். 2-3 தடவை திருப்பி விட்டுட்டு நல்லா 2 சைடும் ஒரே மாதிரி செவந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதுதான். சப்பாத்தி போல் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டோன்னா அந்த ஸ்டஃபிங் ஊறிண்டு பதன்னு நல்லா இருக்காது, டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. 2-3 தடவை திருப்பி விட்டுட்டு எடுக்கிறது தான் நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த அளவு செவக்கிற வரையெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்குன்னு பண்ண தேவையில்லை. இதுலேயே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால தயிர் இருந்தால் கூட தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். குழந்தைகளுக்குன்னா ஒரு சாஸ் கொடுத்துட்டோன்னா போகிறோம், ஆசையாக சாப்பிட்டுடும். இதை தோசைக்கல்லில் 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னொன்னா தான் போட்டு எடுக்கணுங்கிறது இல்லை, 2 கூட போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தின்னு பண்ணி கொடுக்காம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகள் ஆசையாக சாப்பிடுவேன். உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால 2 சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபுல்லாக ஆகிடும். குழந்தைகளுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறது ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.